அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமதானுடைய இரண்டாவது பத்துடைய கடைசி இரவிலே உள்ளோம். அல்லாஹ் நாடினால் நாளை ரமதானுடைய கடைசி பத்துடைய முதல் ஒற்றைப்படை இரவு நமக்கு நசீபாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானுடைய கடைசி இரவுகளிலே இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய பழக்கம் வைத்திருந்தார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூறுவார்கள், எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானுடைய கடைசி 10 இரவுகளிலே இஅ்திகாஃப் இருப்பார்கள். அவர்கள் இந்த உலகத்தை விடை பெறும் வரை அந்த அமலை செய்து கொண்டிருந்தார்கள். இந்த கடைசி இரவுகளிலே இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய இந்த விஷயத்தின் பலன்கள் என்ன தெரியுமா? ஷரியத்துடைய பார்வையிலே இது சுன்னத்தே முஅக்கதா அலல் கிஃபாயா, கட்டாயமான சுன்னத்து. அதுவும் எப்படிப்பட்ட சுன்னத் என்று சொன்னால், அந்த முஹல்லாவிலே வசிக்கக்கூடிய ஒருவராவது இஅ்திகாஃப் இருக்க வேண்டும். அப்படி ஒருவர் இஅ்திகாஃப் இருந்து விட்டாலும் அது அந்த முஹல்லா வாசிகளுக்கு போதுமானது. அப்படி ஒருவரும் இஅ்திகாஃப் இருக்கவில்லை என்று சொன்னால் ஒட்டுமொத்த முஹல்லா வாசிகளும் குற்றவாளிகளாக கருதப்படுவார்கள். இஅ்திகாஃபுடைய பல பலன்கள் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவார்கள், ஒரு நாள் அல்லாஹ்வுக்காக இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவனுக்கு அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அந்த அடியானுக்கும் நரகத்திற்கும் மத்தியிலே 3 பள்ளங்களை ஏற்படுத்துவானாம். ஒவ்வொரு பள்ளமும் இந்த உலகத்தின் நீளம் அளவுக்கு மஷ்ரிகிலிருந்து மக்ரிப் வரை உள்ள அந்த தூரம் இருக்குமாம். இந்த ஹதீஸ் நமக்கு கூறக்கூடிய விளக்கம், அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அந்த அடியானை நரகத்தை விட்டு தூரமாக்குகிறான். இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய அடியான் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தில் இருக்கிறான். இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர்களுக்கு பலன்கள் என்னவென்று சொன்னால், பள்ளிவாசலுக்கு உள் இருப்பதினால் அவனுடைய சூழ்நிலை நன்மைகள் மட்டும் செய்யக்கூடிய சூழ்நிலையாக அல்லாஹ் அமைத்து தருகிறான். எனவே அவன் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இஅ்திகாஃபின் மூலமாக பெற்றுக்கொள்கிறான். இரண்டாவதாக, பாவங்களிலிருந்து இந்த ரமதானுடைய மாதத்தில் அவன் தவிர்க்கப்படுகிறான். அவன் பள்ளிவாசலுக்கு உள்ள இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அவன் உலகத்தை விட்டு தூரமாக்கப்பட்டு உலகத்தின் பாவங்களிலிருந்தும் பாதுகாக்கப்படுகிறான். மூன்றாவதாக, மிக முக்கியமான பலன் என்னவென்று சொன்னால், இந்த கடைசி 10 இரவுகளிலே, அந்த ஒற்றைப்படை இரவுகளிலே நீங்கள் லைலத்துல் கத்ரை தேடி பெற்றுக்கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய அந்த இரவுகள் 5 இரவுகளிலும் இந்த அடியான் அல்லாஹ்வுடைய இபாதத்திலே இருப்பதினால் இவனுக்கு எப்படியாவது லைலத்துல் கத்ரை அடையக்கூடிய பாக்கியம் கிடைத்துவிடும். அடுத்ததாக, இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய அடியார்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பரிசு என்ன தெரியுமா? அவனுடைய மனம் சுத்தமாகுமாம். உலகத்தின் எல்லா பாவங்களிலிருந்தும் தவிர்க்கப்பட்ட காரணத்தினால், அவனை சுற்றிலும் இபாதத்துக்கு மத்தியிலே அவன் இருப்பதின் காரணத்தினால், அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைத்ததன் காரணத்தினால் அவனுடைய மனம் சுத்தமாகுமாம். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமல் செய்த அந்த சுன்னத்தின் மீது நாமும் அமல் செய்வதற்கு கிருபை செய்வானாக. ரமதானுடைய இபாதத்துகளை நம்மிடமிருந்து கபூல் செய்து லைலத்துல் கத்ரை பெறக்கூடிய அந்த வாய்ப்பை நமக்கு தந்தருள் புரிவானாக.